நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாய் இந்த நாளிலே இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வர செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா தடைகளையும் மாற்றி, தகப்பனே நாங்கள் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் கற்றுக்கொள்ளவும், அதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும், ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ, அதற்கு ஏற்றாற்போல எங்களை செயல்படுகிறவர்களாய் மாற்றவும், தேவையான எல்லா கிருபைகளையும் கர்த்தர் தந்தருளும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் மாற்றி, கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள தேவையான எல்லா கிருபைகளையும் தந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியினர் எங்கள் நடுவிலே அசைவாடும். வர வேண்டியவர்கள ஆண்டவரே ஜாயின் பண்ண வேண்டியவங்க எல்லாரையும் ஆண்டவரே ஏற்ற விடலே தடைகளை நீக்கி நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆ அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வாரங்களிலே நம்ம ரோமர் முதல் 3 அதிகாரங்களை நம்ம சிந்தித்தோம். இந்த நாளிலே நம்ம 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஸோ உங்களுடைய வேதாகமத்தை நீங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், இந்த 4ஆம் அதிகாரம் நம்ம கொஞ்சம் ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். ஏன்னா, ஆனா கடந்த 3 அதிகாரங்களையும் நம்ம ஏற்கனவே படித்ததுனால அத அ ஆ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்காது. ஈஸியா தான் இருக்கும். ஆனாலும் அ பவுல் வந்து 4ஆம் அதிகாரத்துல சில முக்கியமான விஷயங்கள, ரொம்ப ஆழமான விஷயங்கள, ரொம்ப சுருக்கமா அவர் வந்து அங்க சொல்லுகிறத நம்ம அங்க பார்க்க முடியும். ஸோ அதனால நம்ம அத வந்து ஒவ்வொன்றாக நம்ம அத விரித்து பார்க்கும் பொழுது, அத அன்பேக் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா நெறைய விஷயங்கள அவர் மொத்தமா அங்க பேக் பண்ணி அதுல சொல்றத பார்க்கிறோம். அ அத நம்ம அன்பேக் பண்ணும் பொழுது, அல்லது அத நம்ம வந்து ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கும் பொழுது, நம்ம வந்து அதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருந்தா, நம்ம அதை புரிந்து கொள்வதும், அதை சரியாய் புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். "அப்படியானால்" அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். ஸோ அப்படியானால் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும். அது முந்தின பகுதியோடு கூட தொடர்புடையது. போன வாரம் நம்ம பார்த்த அந்த பகுதியோடு கூட அது தொடர்புடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆ நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே அப்படின்னு சொல்லி அ அந்த பகுதி முடியுது. அ நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே அப்படின்னு சொல்லி முடியுது. நீங்க நல்லா கவனிக்கணும். "வி அப்ஹோல்ட் த லா, வி அப்ஹோல்ட் த லா" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நெறைய நேரம் இன்னைக்குள்ள கிறிஸ்டியானிட்டில வந்து ஆ தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆ லா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. நான் நியாயப்பிரமாணம் இன்னைக்கு அப்ளிகபிள் கிடையாது. இல்லாட்டா நியாயப்பிரமாணம் என்பது தேவன் அத வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டாரு. அது வந்து ஏதோ இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு அது எதிரானது ஒன்று போல. அத வந்து அப்போசிங் டூ கிறிஸ்டியன் ஃபெய்த் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில வந்து நெறைய காரியங்கள் போதிக்கப்படுகிறது. ஸோ கிரேஸ்க்கு வந்து அகைன்ஸ்ட் லா. லா வந்து கிரேஸ்க்கு எதிரானது. கிருபைக்கு எதிரானது தான் நியாயப்பிரமாணம். விசுவாசத்திற்கு எதிரானது தான் நியாயப்பிரமாணம். அப்படின்ற மாதிரி அது அது எல்லாத்துக்கும் அவங்க அடிப்படையா சொல்லக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ரோமர்களுக்கு பவுல் எழுதின நிருபத்தில உள்ள விஷயங்கள். இன்னொன்னு எபேசியருக்கு எழுதின நிருபங்கள். எபேசுக்கு எழுதின நிருபத்தில உள்ள விஷயங்கள். ஸோ இந்த 2 நிருபங்களையும் கலாத்தியர்லயும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் இத நம்ம சரியா புரிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னா, இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அ அது கொஸ்டின் கேட்டு அவரு ஆன்சர் பண்றத பார்க்கிறோம். 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அப்படியானால் ஏன்னா அங்க வந்து அ என்ன அவரு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தன் அந்த கவனன்ட்ல மெம்பரா இருக்கணும். ஆண்டவர் நான் உலகத்தை புதிதாக்குவேன், நான் உலகத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்திற்கும், அந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கும் அதுல அங்கத்தினர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினால தான் அது. இட் இஸ் நாட் பி இட் இஸ் நாட் பை பீயிங் எ ஜூயிஷ் ஒரு யூதனாக இருக்கிறதுனாலயோ, ஒரு டோராவ ஃபாலோவரா ஜெர்மனோ வச்சிருக்கிறவனா, அத லிசன் பண்றவனா இருக்கிறதுனாலயோ, இல்லாட்டி ஆ
ஒரு சர்க்கம்சிஷன அவன் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற ஒரு யூதனா இருக்கிறதுனாலயோ, இல்லாவிட்டால் அங்க உள்ள சோசியல் கஸ்டம்ஸ், அதாவது என்ன சொல்றது, ஃபுட் லாஸ், சாபத்து, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால ஒருத்தன் வந்து ஆ ஆ அந்த கவனன்ட் மெம்பரா, ஸோ யூதர்கள பொறுத்தவரைக்கும் அவங்க தான் கவனன்ட் மெம்பர். அவங்க தான் வந்து ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையினுடைய ஆ பார்ட்னர்ஸ், இல்லாட்டா மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அப்சர்வ் பண்றவங்க தான். பட் பவுல் வந்து 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி முடிக்கிறாரு? அது முடிக்கும்பொழுது எப்படி தோணுது அப்படின்னு சொன்னா, அது வந்து அப்படி இல்ல அப்படின்ற மாரி முடியுது. அப்போ அனதர் கொஸ்டின் ரைசஸ். என்ன கொஸ்டின், என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? இல்லாட்டா இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, டூ வி தென் நல்லிஃபை த லா பை திஸ் ஃபெய்த். ஸோ நல்லிஃபை பண்றோமா லாவ? நோ, அப்சல்யூட்லி நோ, நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லி அது முடியுது. ராதர் வி uphold the law. இதனுடைய அர்த்தம் என்ன? சோ இதனுடைய அர்த்தம் தான் 4ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால தான் நான் சொன்னேன், 4ஆம் அதிகாரத்த நம்ம வந்து 3ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக முதலாவது புரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லாம நம்ம புரிஞ்சுக்கிறதுனால 4ஆம் அதிகாரத்துக்கு குறித்து தவறான நெறைய விளக்கங்கள் இருக்குது. அதனால நம்ம சரியா அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரத்த தனியா பார்க்கக்கூடாது. 3ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியா பார்க்கணும். சோ அப்ப 3ஆம் அதிகாரத்தின் கடைசி எப்படி முடியுது? ஆம், நியாயப்பிரமாணத்தை நல்லிஃபை பண்ணல. வி ஆர் நாட் நல்லிஃபையிங் த லா, பட் வி அப்ஹோல்ட் த லா அப்படின்னு சொல்லிட்டு, சோ வாட் தென் அப்படின்னு ஆரம்பிக்குது. பட் 4ஆம் அதிகாரத்துல ஈவன் கிரேக்க பைபிள்ல கூட அந்த கனெக்டிங் வேர்ட் வந்து அப்படியானால் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்படின்னா இங்கிலீஷ்ல கூட அந்த டிரான்ஸ்லேஷன் சரியில்ல. சோ அப்போ ஆம், ஆபிரகாம் ஹி கோஸ் டூ ஆபிரகாம். பவுல் வந்து நேரா யார நோக்கி போறாரு அப்படின்னா, ஆபிரகாம குறித்து போறாரு. ஏன்? அது இங்க தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. ரோமர் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சின் அண்ட் சால்வேஷன். இட் இஸ் அபவுட் த கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஸோ தேவன் தாம் பூமியை புதிதாக்குவேன். பூமியை நான் ஆசீர்வதிப்பேன். உலகத்த நான் வந்து பழைய பழைய நிலைமைக்குன்றத இந்த சென்ஸ் நான் ஒரிஜினல் இன்டென்ஷனுக்கு என்னோட இன்டென்ஷன் அதுக்கு நான் கொண்டு வருவேன்றது நிறைவேற்றுறதுக்காக ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து மூலமாய் நடந்திருக்கிறதுன்றத தேவன் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பத சொல்றதுதான் ரோமன்ஸ். சோ பவுலோட மெயின் தீம் அதுதான். சோ அதனால தான் அவர் நேரா எங்க போறாரு அப்படின்னா, நேரா ஆபிரகாமுக்கு போறாரு. ஏன்னா ஆபிரகாமோடு கூட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பண்ணினார். அந்த ஆதாமுடைய பாவத்தை, ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே உலகத்திற்கு வந்த அவல நிலையை மாற்றுவதற்காக தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். சோ அதுதான் ஆண்டவருடைய அல்டிமேட் கோல். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, ஏதோ ஒரு தேசத்தோடு பண்ண உடன்படிக்கை அல்ல. ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்காக பண்ண உடன்படிக்கை அல்ல. அல்லது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது மாரி அல்லது நினைக்கிறது மாதிரி, ஜஸ்ட் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்காக அனுப்புறதற்காக மட்டுமல்ல. அது முக்கியமானது தான். ஆனால் அதே நேரத்துல ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையினுடைய நோக்கம், "சோ தட் ஆல் நேஷன்ஸ் ஷால் பி பிளெஸ்ட் த்ரூ யூ." உன் மூலமாக சகல தேசங்கள், த ஹோல் வேர்ல்ட் வில் பி பிளெஸ்ட் த்ரூ யூ. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. சோ நேரா அதுக்கு போறாரு. சோ இந்த ஆபிரகாமை குறித்து அவரு எத ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம் இந்த அந்த முதலாவது வசனத்துல இருக்க அந்த கேள்வியே, "அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்." இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, "வாட் தென் ஷால் வி சே தட் ஆபிரகாம் அவர் ஃபோர்ஃபாதர் டிஸ்கவர்ட் இன் திஸ் மேட்டர்." இது வந்து அந்த கேள்வி சரியா இல்ல. ஆக்சுவலா அதனுடைய கேள்வி நம்ம சரியா அத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ என்ன இருக்கு இதுல அந்த கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆ அப்படியானால், ஆம் ஆபிரகாமை நாம் தகப்பன் என்று சொல்லுகிறோமே, அவர் யாருக்கு தகப்பன்? அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரணும். நான் அத கடைசில உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். பட் இப்போதைக்கு ஆம் இப்போ ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து அ நேரே ஆபிரகாமுக்கு போறாரு. சோ ஏன்னா, ஆபிரகாமோடு கூட தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய அ
கவனண்ட வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ அப்படி அந்த கவனண்ட அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது, அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தும் பொழுது, அவர் என்ன செய்யறாரு அப்படின்றதுக்கு நேரே போறாரு. ஏன்னா ரோமர் முழுவதுமே சொல்ல போனா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கண்ணோட்டத்துல, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரோமர் முழுவதுமே ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கைய எப்படி தேவன் அதை நிறைவேற்றுகிறதுலே ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So the faithfulness of God in fulfilling the covenant that he made with Abraham. So தேவன் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையில அவர் வந்து உண்மை உள்ளவராய், ஜூஸ் ஃபெயில் ஆனாங்க, இஸ்ரேல் ஃபெயில் ஆன பிறகும், ஈவன் தோ இஸ்ரேல் ஃபெயில்டு, ஸோ இஸ்ரவேலர்கள் அதுல வந்து தோல்வி அடைந்த பிறகும் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை, அது யார் மூலமா? கிறிஸ்து மூலமாய் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் பவுலுடைய இந்த ரோமருடைய தீம். சோ ரோமரை சொல்லுகிற தீம் வந்து அதுதான். சோ வந்து நேரே 4ஆம் அதிகாரத்துக்கு அவர் வரும் பொழுது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கைக்கு நேராக அவர் வந்து போறதை நம்ம பார்க்கிறோம். சோ அது ஏன் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் நினைக்கிறது மாதிரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா லா வர்சஸ் கிரேஸ் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சரி, நிறைய கிறிஸ்டியன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க லாக்கு போனீங்க அப்படின்னா நீங்க கிரேஸ்ல இருந்து விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பவுல் சொல்ற மாதிரி அதுக்கு வசனங்களே எடுத்து காண்பிக்கிறாங்க. கலாத்தியர்ல ஒரு வசனத்தை எடுத்து காண்பிப்பாங்க. இல்லாவிட்டால் நீங்க வந்து லா வர்சஸ் ஃபெய்த், அதாவது விசுவாசம்ன்றது என்னது, லாக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண. சோ நீ வந்து நியாயப்பிரமாணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது விசுவாசத்துக்கு எதிரானதை போல என்ன பண்ணப்படுகிறது, ஃபோக்கஸ் பண்ணப்படுகிறது. பட் பவுல் 3ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி? ஃபெய்த்னால, பை ஃபெய்த் என்ன சொல்றாரு, we uphold the law. ஃபெய்த் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா லாவை வந்து அப்ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு how it upholds the law அப்படின்றதுதான் அவர் 4ஆம் அதிகாரத்தை ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா லா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இட் பிகின்ஸ் தோ லா அப்படின்றது பொதுவா எதை மீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது தோராவை மீன் பண்ணும். லா அப்படின்றது தோரா, சோ நியாயப்பிரமாணம் அப்படின்றது. இப்போ ஏன் இவர் வந்து நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரே ஆபிரகாமுக்கு போறார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்களுடைய ஜேர்னி, யூதர்களுடைய அந்த பயணம், அந்த டோரா கொடுக்கிறது ஒருவேளை லேட்டா இருந்தாலும் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் உள்ள அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியில தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. சோ அதனாலதான் அதை ஆரம்பிக்கும் பொழுது நேரம் எங்க போறாரு அப்படின்னா, அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க போறாரு. அங்க போயிட்டு இங்க அவரு எம்பசைஸ் பண்ண விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 1ஆம் வசனத்துக்கு நம்ம பிறகு வருவோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, verse 2. சோ அங்க வந்து தமிழ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. 3ஆம் வசனத்துல வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 4ஆம் வசனத்துல கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி நீதிமான் ஆக்குவதிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி சங்கீதத்துக்கு போறாரு. இது நீங்க மேலோட்டமா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன தோணும் அப்படின்னா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம பவுல் ஏதோ என்ன சொல்றாரு, அவர் வந்து பிளாப் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏதோ அவரு உளர்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் மேலோட்டம் வாசம். நம்ம நிறைய நேரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதும் கிடையாது. பட் பால் வந்து ஆஸ் அ ஜூயிஷ் தியாலஜியன், ஒரு யூத தியாலஜியனா
அல்லது ஒரு யூத மார்க்கத்திலே நன்றாக தேறின, நியாயப்பிரமாணத்துல நன்றாக தேறினவரா, அன்னைக்கு இருந்த ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸுக்கு எழுதுகிற கடிதம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சோ அவர் வந்து மிக என்ன சொல்றது, சிஸ்டமேட்டிக்கா, ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவர் அதை வந்து பிரசன்ட் பண்றாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். சோ எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் என்ன பண்றாரு, என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ஏன்னா 3ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி முடிச்சார் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றத அவர் வந்து சொல்லி முடிச்சாரு. சோ வந்து 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே அப்படின்னு சொல்லி முடிச்சத நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் பார்த்தோம். சோ வந்து விசுவாசத்தினாலே அப்படின்றத முடிச்சாரு. இப்போ அவரு ஆபிரகாம் இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் அப்போ எப்படி, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ரைச்சஸ்னஸ் அப்படின்றதுக்கு ஆக்சுவலா நம்ம அத பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் கவனன்ட், பிகமிங் கவனன்ட் மெம்பர். சோ நம்முடைய நீதி அப்படின்றது வந்து அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த உடன்படிக்கையிலே அங்கத்தினர் ஆகுறதை குறித்து குறிப்பிடுகிறது, கவனன்ட் மெம்பர்ஷிப். சோ அதுதான் பவுல் வந்து அந்த அர்த்தத்துலதான் இங்க ரைச்சஸ்னஸ் உபயோகப்படுத்துறாருன்றத நம்ம ஓரளவுக்கு போன 2-3 வாரங்கள் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். சோ அதனால அதுல நமக்கு சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப கொஸ்டின் என்னன்னா, அப்ப ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை அது தோராவின் அடிப்படையிலையா, அது சர்க்கம்சிஷனுடைய அடிப்படையிலையா, அது அப்படி அப்படி சர்க்கம்சிஷனுடைய அடிப்படையிலையா, இல்லது அந்த கவனன்ட் மெம்பர்ஷிப் யாருக்கு? ஜூஸுக்கு, ஆபிரகாமுடைய சந்ததியில வரக்கூடிய, அவனுடைய ஃபிளஷ்லி சந்ததியில வரக்கூடிய ஜூஸுக்கு மட்டுமே உரியதா அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் இந்த 4ஆம் அதிகாரத்துல முக்கியமா அவர் வந்து ஆன்சர் பண்ணுவாரு. சோ அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில். சோ வாட் அபௌட் இந்த ஒர்க்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? சோ இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சோ ரோமர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒர்க்ஸ் வந்து எதை மீன் பண்ணுது? பொதுவா நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒர்க்ஸ் வந்து நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஒர்க் பண்ணாமலே இருக்கிறதுக்கு காரணம். ஸோ தி ஹேவ் பிகம் வெரி இன்ஆக்டிவ் பிகாஸ் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் பொதுவா நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா காடை வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ கேனாட் ப்ளீஸ் காட். இது உண்மைதான். ஸோ நம்முடைய ஒர்க்னால நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது அப்படின்றது என்னது உண்மைதான். ஸோ நம்ம ஒர்க் வந்து ஆண்டவரை பட் அதே டைம்ல இன்னைக்கு என்ன எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஒர்க் அப்படின்றதே தேவையில்லை அப்படின்ட்டு போதிக்கிறவங்களும் உண்டு. ஒர்க் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒர்க்ஸ் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அதான் இந்த ஒர்க்ஸ் ஈக்குவல் டு லா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கிரியை அப்படின்னு சொல்லி இருக்கிறது, கிரியையும் நியாயப்பிரமாணமும் ஒன்று. சோ கிரியை, இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதாவது ஒர்க் பண்றாங்க, ஒரு அவங்களுடைய பக்திக்காகவோ அல்லது ஒரு சமுதாயத்துக்காகவோ, அது குட் ஒர்க்ஸாவே இருக்கட்டுமே, ஒரு நல்ல கிரியையாவே இருக்கட்டுமே, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஃபெய்த்துக்கு அகெயின்ஸ்ட். குட் ஒர்க்ஸ் அல்லது ஒர்க்ஸ் வந்து, ஏன்னா அது லா ஈக்குவலா இருக்கிறதுனால. சோ நம்ம இப்ப பொதுவா கிறிஸ்டியானிட்டில நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிதான், ஒர்க்கும் லாவும் ஈக்குவல். நியாயப்பிரமாணம் அப்படின்றது வந்து ஒர்க்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். யூதர்கள் என்ன ட்ரை பண்ணாங்க? நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நீதிமான் ஆக முடியும்னு ட்ரை பண்ணாங்க. கிரியைகள் மூலமா தான் நீதிமான் ஆகணும்னு ட்ரை பண்ணாங்க. நம்ம ஆனா ஃபெய்த் மூலமா நீதிமானாக ட்ரை பண்றோம். சோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. மேபி ஃபெய்த்னால குட் ஒர்க்ஸ் வரலாம், அதையும் நம்ம சொல்லிக்குவோம். ஏன்னா பைபிள் வசனம் இல்லாட்டா பேலன்ஸ் இல்லாம ஆயிரும். அதனால அதையும் சொல்லுவோம், ஃபெய்த்னால குட் ஒர்க்ஸ் கொஞ்சம் நம்ம செய்யலாம், பட் ஒர்க்ஸ் வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எதனால இங்க என்ன சொல்லியிருக்கு? ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பவுல் அததான் சொல்றாரா அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமான், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இந்த நீதிமான் ஆக்கப்படுதல்ன்றது என்னது அப்படின்றத நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். பட் இப்போ நேரே பவுல் இத இத இதை எழுதும் பொழுது
அவருடைய மைண்ட்ல இருந்தது என்ன அப்படின்னா 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர எங்க போறாரு அப்படின்னு சொன்னா ஜெனிசிஸ் 15 சாப்டருக்கு போறாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு அவர் போறதை நம்ம பாக்குறோம். சோ ஜெனிசிஸ் 15 சாப்டருக்கு போறாரு. எது சொல்றதுக்காக அவர் ஜெனிசிஸ் 15 சாப்டருக்கு போறாரு? அந்த வசனம் என்னது வாசிங்களா? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஓகே, தேங்க்யூ. சோ வந்து இங்க என்ன சொல்லி இருக்குது? ஒர்க்ஸ்னால அவன் நீதிமானாக்கப்பட்டானா? இல்ல. சோ நமக்கு ஒர்க்ஸ் தேவையில்ல. அவன் எதனால நீதிமானாக்கப்பட்டான்? பைபிள் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 15 அதிகாரம் அப்கோர்ஸ் அவர் சொல்லல. பட் அவர் அங்கிருந்தான் கோட் பண்றாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அது அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி போகுது. சோ இதை நல்லா கான்டெக்ஸ்ட் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போனோம் நேரே அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு. சோ முடிஞ்சா உங்களுடைய வேதங்களை நீங்க ஆதியாகமம் 15 அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவா இதை வந்து புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் ஆனா அதே நேரத்துல கவனமா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய சிந்தனைகளை அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அங்க என்ன நடக்குது? சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இந்த வசனத்தை கோட் பண்ற மாதிரி அன்னைக்கு வந்து வசனத்தை கோட் பண்ற வழக்கம் கிடையாது. பவுலும் அதை எழுதும் பொழுது அவருடைய மைண்ட்ல ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு. ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுகிறது, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதுன்னு ஒரு வசனத்தை தான் சொல்றாரு. பட் அவருக்கு மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல் அந்த சாப்டர் அந்த கான்டெக்ட் அவருக்கு மைண்ட்ல இருக்குது. அதனாலதான் இதை நம்ம நல்லா கவனமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்க என்ன நடக்குது அப்படின்னா 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் வந்து ஆண்டவர் தரிசனம் வாங்குறாரு. சோ ஆண்டவர் தரிசனம் வாங்கி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியே நல்லா கவனிங்க. இங்க வந்து ஆபிரகாம் வந்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ இன்னொரு இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா ஐ எம் யுவர் ஷீல்ட், யுவர் வெரி கிரேட் ரிவார்டு. என்ன சொல்றாரு அப்படின்னா ரிவார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா கவனிங்க, ரோமர்ல இதே ரிவார்டுன்ற வேர்டை தான் பவுல் யூஸ் பண்ணுவாரு. இதே ரிவார்டுன்ற வேர்டை தான் பவுல் யூஸ் பண்ணுவாரு. சோ அதனாலதான் நான் சொன்னேன், அவர் வந்து பவுல் வந்து அந்த வசனத்தை மட்டும் அவர் கோட் பண்ணல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்ற அந்த வசனத்தை மட்டும் அவருக்கு நினைக்கல. அவருக்கு மைண்ட்ல ஹோல் பேசேஜ் ஜெனசிஸ் 15 சாப்டர் அந்த ஹோல் பேசேஜும் அவருடைய மைண்ட்ல இருந்து அவர் எழுதுறாரு. அதனாலதான் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, விசுவாசிக்கிறவனுக்கு கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி இது வந்து கூலி கடை இது. அந்த வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல இதே அந்த ரிவார்டு அப்படின்ற வேர்டை தான் பவுல் யூஸ் பண்ணுவாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பவுல் யூஸ் பண்ற வேர்டு கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா மிஸ்டோஸ் அப்படின்னா ஆக்சுவலா ரிவார்டு. மிஸ்டோஸ் அப்படின்னா ரிவார்டு. அந்த ஆபிரகாமுடைய அதே அந்த 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 டேர்ம் ரிவார்டு தான் இங்க யூஸ் பண்றாரு. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி ரிவார்டு வந்து என்ன இருக்காது, கிருபைன்னு இருக்காது, அது கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஏன் அதை ரிவார்டுன்ற வேர்டை யூஸ் பண்றாரு அப்படின்னா இங்க ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஐ ஆம் யுவர் ரிவார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நான் உனக்கு ரிவார்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுனால ஆபிரகாமை பார்த்து ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தான் உனக்கு ரிவார்டு, உனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் மட்டும் போதும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி
நான் நினைக்கிறேன். பட் ஆண்டவர் வந்து அந்த மீனிங்ல அங்க சொல்லல. ஏன் அப்படின்னா, நீங்க எபிரேய பைபிள்ல, எபிரேய மொழியில பைபிள வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஆக்சுவல் மீனிங் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ரிவார்ட குடுப்பேன். ஐ வில் கிவ் யூ த ரிவார்ட். நான் உனக்கு வேண்டிய ரிவார்ட நான் தருவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஒரு ரிவார்ட. என்ன ரிவார்ட் அது? நமக்கு தெரியும். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் நான் இத இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த இமிடியேட் கான்டெக்ஸ்ட்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உடனே ஆபிரகாம் ஆண்டவர பார்த்து என்ன கொஸ்டின் பண்றான்? வாசிங்களா 2ஆம் வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு ம். என்ன தருவீர்? நான் ஆ. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆண்டவரே தமஸ்கு எனக்கு ஊர் பிள்ளையே இல்ல. நீர் ஏற்கனவே சொன்னீரு, உன் மூலமா நான் உன்னை பெரிய நேஷன் ஆக்குவேன்னு சொன்னீரு. 2 விஷயங்கள ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு. ஐ வில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அதனால ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன். உன்னை பெரிய தேசம் ஆக்குவேன். உன்னை வந்து பெரிய கிரேட் நேஷன் ஆக்குவேன். 2வது உன் மூலமா என்ன செய்வேன்? ஆல் நேஷன்ஸையும் நான் என்ன பண்ண போறேன்? பிளெஸ் பண்ண போறேன். சோ இந்த 2ம் தான் ஆண்டவருடைய ப்ராமிஸோட ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய அவன் என்ன எங்க இருந்து கானான் தேசத்துல இருந்து சாரி ஊர் என்கிற அந்த மெசொப்பொத்தாமியால இருந்து அவன் கிளம்பும் பொழுது ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தத்தினுடைய 2 அம்சங்கள் இதுதான். ஒண்ணு நான் கிரேட் நேஷனா மாத்துவேன். இன்னொன்னு உன் மூலமா எல்லா நேஷன்ஸும் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவன பார்த்து சொல்றாரு, நான் அந்த ரிவார்ட தருவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றாரு. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எப்படி அதை எனக்கு தருவீர்? எனக்கு என்ன தருவீர் அப்படின்றத விட ஹவ் வில் யூ கிவ் தட் டு மீ? எப்படி நீர் கொடுப்பீர்? எனக்கு இன்னும் பிள்ளையே இல்ல. நீ சொன்னது நடந்து சொல்லி எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனா எனக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. நான் அதனால என்ன பண்ண போறேன்? என் வீட்டு விசாரணை கர்த்தனை நான் என்ன செய்ய போறேன்? பிள்ளை வீட்டு விசாரணை கர்த்தனை வந்து எனக்கு அடாப்டட் சன்னா நான் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு அவனை அடாப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நீர் என்னோடு கூட பண்ணின வாக்கு தத்துவத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அவனை நீர் என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் அவன் 3ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்போ ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு சொல்றாரு, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை கூட்டிட்டு போறாரு. 5ஆம் வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாமே நான் உன்னைய வந்து தெரிந்து கொண்டதும், உன்னைய வந்து ஆஹ் அழைத்ததும், உன்னை வந்து கல்தேயர் தேசத்துல இருந்து இல்லாட்டா ஊர் என்கிற அந்த இடத்துல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்ததும் எதுக்காக அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒரு சந்ததி இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் அ ஃபேமிலி. யூ ஷுட் ஹாவ் அ ஃபேமிலி. அது எப்படி இருக்கும்? அந்த சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டார்ஸ் நீ கவுண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆபிரகாமிக் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. ஏன்னா, இன்னைக்கு ஆபிரகாம தகப்பனா குறிப்பிடுகிற அல்லது ஆபிரகாமை தகப்பனாக சொல்லுகிற இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம தகப்பன்னு அட்ரஸ் பண்ற கூட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நீங்க ஸ்டார்ஸ கூட எண்ணலாம். இந்த நம்பரை கவுண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ட்ரூ அண்ட் இட் ஹஸ் பிகம் ட்ரூ. அது நீங்க இஸ்லாம சொல்றதா இருந்தாலும் சரி, ஜூஸ சொல்றதா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸ சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த 3 பெரிய கூட்டத்தாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, they address Abraham as their forefather. ஓகே. அப்ப ஆண்டவருடைய இப்ப அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஹிஸ்டாரிக்கலா அது நிறைவேறி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இதை சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவனுக்கு குழந்தை கூட கிடையாது. பட் உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன்? நட்சத்திரங்கள் அளவா நான் என்ன பண்ண போறேன்? பெருக போறேன்னு சொல்றாரு. அதான் அவன் விசுவாசிக்கிறான். அதான் முக்கியமானது. அதுதான் பவுல் சொல்றாரு. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நல்லா கவனிங்க. இது என்ன? பொதுவா நமக்கு இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிற காரியம். ரோமர்ல பவுல் என்ன பண்றாரு? ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசிச்சான். அது அவனுக்கு நீதியா எண்ணார் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல பொதுவா வரக்கூடிய பிக்சர். ஒருவேளை ரோமரை ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. பட் படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம மைண்ட்ல வரக்கூடிய பிக்சர் என்ன அப்படின்னு சொன்னா, உடனே ஆபிரகாம் அது வரைக்கும் யாரா இருக்கிறான்? சின்னரா இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவன் கூட பேசுறாரு. சோ இப்ப அவன் என்ன ஆயிட்டான்? ஃபெய்த் அவர் கொடுத்த ப்ராமிஸ பிலீவ் பண்றான். ஃபெய்த் வருது. ஃபெய்த் வைக்கிறான். சோ அதனால அவன் என்ன ஆயிட்டான்? ரைச்சியஸ் ஆயிட்டான். சோ இதுதான் நம்ம பொதுவா
நினைக்கிற ஒரு விஷயம். அது வரைக்கும் ஆபிரகாம் அன்காட்லியா இருக்கான். இப்ப அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் மேல அவன் சொன்ன ப்ராமிஸ மேல நம்பிக்கை வைக்கிறான். சோ இப்ப அவன் ரைச்சியஸ் ஆயிட்டான். நமக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம இப்படி நினைக்கிறது கான்டெக்ஸ்டுவலா எந்த அளவுக்கு தவறு என்பது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அந்த கான்டெக்ஸ்டே கிடையாது. இங்க ஆபிரகாம் பாவின்றத பத்தியோ அல்லது அவன் நீதிமான் ஆகிறத பத்தியோ அவன் அங்க நல்லவன் ஆகிறத பத்தியோ அங்க சொல்லல. அங்க என்ன சொல்லி இருக்குன்னா, ஆண்டவர் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் அவனோடு பண்ண ப்ராமிஸ். இது வரைக்கும் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனோட என்ன பண்ணிருக்காரு? ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த ப்ராமிஸ நிறைவேற்ற போறேன் அப்படின்றத சொன்னத நான் நிறைவேற்றுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்னத, உனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கண்டிப்பா கிடைக்கும். உலகத்துல நம்பிக்கை எண்ணக்கூடாத அளவிற்கு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை நான் உருவாக்குவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னதுதான் அவன் என்ன பண்றான்? பிலீவ் பண்றான். அததான் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு? ரைச்சியஸ்னஸ் கிரெடிட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அப்படின்னா அந்த ரைச்சியஸ்னஸ் என்னது? அந்த ரைச்சியஸ்னஸ் என்னதுன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தது கரெக்டா? 3 அதிகாரத்திலேயே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா நீங்க இமிடியேட்டா நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த வசனம் வாசிங்களா அனு? ரோமரானே ஆதியாகமம் 15 ஓகே. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அப்ப இங்க என்ன எதை பத்தி தான் பேசுறாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல என்ன பத்தி தான் பேசுறாரு? நாட் அபவுட் சேவ்டு சால்வேஷனை பத்தி இங்க பேசல. எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு அவனுக்கு வாக்கு பண்ண மாதிரி ஒரு லேண்ட ப்ராமிஸ் பண்ணு, அந்த லேண்ட நான் உனக்கு தருவேன் அப்படின்றத திரும்பவும் சொல்றாரு. சொன்ன உடனே அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதனாலே அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் இடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்றாய் எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களை மேலே இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாம் நினைக்கிறேன்னா நீங்க இதை தொடர்ந்து வாசிச்சு பாத்துக்கோங்க. எத்தனை நீங்க இதை வாசிச்ச பகுதியா இருந்தா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இது என்னது பறவைகள் எல்லாம் துண்டங்களா வெட்டிட்டு நடுவுல நீ வெட்டி காத்துரு அப்படின்னு சொல்றது என்னது? அது தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களா? சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன பண்ணி? உடன்படிக்கை பண்ணி. சோ கவனன்ட் என்ன? சோ இது என்னது நடக்குது அங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப நாளா இது புரியாம இருந்துச்சு. இது என்ன இங்க என்ன நடக்குது? இதை ஏன் ஆண்டவர் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி அன்னைக்கு அந்த பகுதியில மெசோபொட்டோமியா அந்த பகுதியில வாழ்ற ஜனங்கள், அது சுற்றி இருக்கிற பகுதிகள். இப்ப ஆபிரகாம் வந்து கிட்டத்தட்ட கானான் தேசத்துக்கு பக்கத்துலதான் இருக்கிறான். கானான் தேசத்துல தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு வாக்கு பண்றாரு. சோ அந்த ஏரியால அவங்க வந்து உடன்படிக்கை பண்றது அந்த காலத்துல பண்ற வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல நிறைய உடன்படிக்கை பண்ணுவாங்க இல்லையா? பண்ணும் பொழுது இதே மாதிரி பறவைகளை துண்டங்களா வெட்டி வைப்பாங்க. வச்சுட்டு அந்த யாரு ப்ராமிஸ் பண்றாங்களோ, ப்ராமிஸ் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, உட்காந்து அப்சர்வரா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணவரு இந்த பறவை 2ஆ வெட்டி வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஹாஃப் இந்த ஹாஃப் இங்க இருக்கும், இந்த ஹாஃப் இங்க இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல என்ன பண்ணுவாங்க? அவங்க நடந்து போகணும். நடந்து போகும்போது இந்த அப்சர்வருக்கும் இவங்களுக்கும் நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? கவனன்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓத் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இததான் ஆண்டவர் அவனுக்கு பண்றாரு. the same thing happens there. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்றாரு. அவன் நித்திர வருது, அப்சர்வரா இருக்கிறான். சோ அந்த 2 துண்டங்களுக்கு நடுவிலே என்ன போகுது அப்படின்னு சொன்னா, சாயங்காலம் ஆன போதான் கொடுத்துரு. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அங்கே அப்படியே ஆண்டவர் வந்து எப்படி
அன்னைக்குள்ள வழக்கு உடன்படிக்கை பண்றது இருந்தோ அதை பண்ணாரு. என்ன உடன்படிக்கை பண்ணாரு? நான் வந்து என்ன செய்வேன், இந்த தேசத்தை. So he made a covenant about the land. நல்லா கவனிச்சுக்கோங்க. So அப்போ ஆபிரகாம் பரஞ்சாதிகாரத்தை மையமா வச்சு பவுல் ரோமர் 4ல சொல்லும் பொழுது இந்த கவனன்ற வேர்டை யூஸ் பண்ணாம, அப்கோர்ஸ் ஏன்னா அந்த வேர்டு அங்க எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 15 அதிகாரத்துல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தா, அதை அவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? நீதியாக எண்ணினார். Righteousness credited as righteousness to him, unto him. So அப்படின்னா நீதியா அவர் என்னாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தேவனுடைய அந்த உடன்படிக்கைக்கு பங்காளி ஆவறதற்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கவனன்ட்டுக்கு அவனை வந்து என்ன பண்றாரு, கவனன் மெம்பரா மாத்துறாரு அவர். சோ அதுதான் அந்த ரைச்சியஸ்னஸ் தொடர்ந்து அங்க என்ன வருது, கவனன்ட் வர்றத நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த ரிவார்டுன்னு ஆண்டவர் சொன்னது என்னது? வாட் இஸ் தட் ரிவார்ட்? ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ரிவார்டு என்னது? இட் இஸ் நாட் என்னது, ஆண்டவர் நான் உனக்கு ரிவார்டுன்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் தான் அந்த ரிவார்டை உனக்கு தருவேன். என்ன ரிவார்டு? உனக்கு லேண்டு. இப்ப அவனுக்கு லேண்டு கிடையாது. அவனுக்கு அவன் பரதேசியா இருக்கிறான். அந்த லேண்ட்ல அவன் வந்து யாரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஹீஸ் அ சஜௌனர். அவன் வந்து ஒரு பிலிகிரிம் மாதிரி, பிலிகிரிம் கூட இல்ல, ஒரு ஜிப்சி மாதிரி, ஒரு டென்ட்ல குடி இருக்கிற ஒரு அந்நியனா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா அவன் அங்க இருக்கிறான். இப்ப ஆண்டவர் அங்க லேண்ட ப்ராமிஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லாதது. என்ன பண்றாரு? அவனுக்கு சந்ததியில யாரா ப்ராமிஸ் பண்றாரு? உனக்கு மாம்சத்துல இருந்து. அவனுக்கு அப்பவே வயசாயிடுச்சு. ஆஃப் ஸ்பிரிங் சந்ததிய ப்ராமிஸ் பண்றாரு. மூணாவது, அந்த சந்ததியும் ஒரு ஆஃப் ஸ்பிரிங் கிடையாது, அது ஒரு நேஷனும் கிடையாது, அது வானத்தின் நட்சத்திரங்களை போல, ஸ்டார்ஸ், நம்பர் லைக் ஸ்டார்ஸ். ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னா, ஸ்டார்ஸ் மாதிரி என்னது எண்ணிக்கையுடைய ஒரு ஃபேமிலியா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. சரி, இப்போ பவுலோட நம்ம இப்போ இது நான் ஓரளவுக்கு ஆதியாகமம் 15 அதிகாரத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி நம்ம அங்க பார்த்துட்டு இங்க திரும்ப வருவோம். ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம சில விஷயங்கள் இங்க வர வேண்டி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அங்க பார்த்துட்டு வர்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரோமர் இப்ப திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 4 அதிகாரம். சரி, சோ இப்போ ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்ட நாளில் மேன்மை. அப்ப இந்த கிரியைன்றது எதை மீன் பண்றாரு? இந்த ஒர்க்ன்றது எதை மீன் பண்றாரு? இன்னைக்கு நம்ம வழக்கமா ஒர்க்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இங்க ஆண்டவர் இங்க பவுல் வந்து ஒர்க் அப்படின்றத எதை மீன் பண்றாரு அப்படின்றத நம்ம சிந்திக்க போறோம். இஸ் இட் என்னது, நம்ம குட் ஒர்க்ஸ் மீன் பண்றாரா, இல்லாட்டா லாவ ஃபாலோ பண்றதுனால வரக்கூடிய ஒர்க்ஸ சொல்றாரா? அப்கோர்ஸ் லா நிறைய காரியங்களை சொல்லுது, அதை ஃபாலோ பண்ற ஒர்க்ஸ சொல்றாரா? இல்லாட்டா ஓகே, இல்லாட்டா நம்ம வந்து செய்யற என்ன சொல்ல நற்கிரிகள், புண்ணியங்களை சொல்றாரா? நம்ம நல்லா இப்ப அந்த கான்டெக்ஸ்ட பார்த்ததுனால நமக்கு நல்லா தெரியும் எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப ஆபிரகாம் ஆண்டவருக்கு நீதியா அல்லது அவனோட கவனண்ட மேக் பண்ணும் பொழுது என்ன பேசிஸ்ல அந்த கவனண்ட மேக் பண்றாரு? அதான் கொஸ்டின். ஆன் வாட் பேசிஸ் என்னது ஆண்டவர் வந்து அவன் கூட கவனண்ட மேக் பண்ணாரு, உடன்படிக்கை பண்ணாரு. சோ முதல்ல 2வது பகுதியில, ஆதியாகமம் 15 அதிகாரத்துல 2வது பகுதியில பார்த்தோம், அவர் கவனன் மேக் பண்றாரு. முதல் பகுதியில அவர் பண்ற ப்ராமிஸ பாக்குறோம். சோ ப்ராமிஸ் என்னது? சொல்ல போனா சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, வேர்ல்டு வைடு ஃபேமிலி, லைக் என்னது, உலகம் அனைத்தையும் அடக்கிய குடும்பம், என்னது, நட்சத்திரங்களை போல எண்ணக்கூடாத மெம்பர்ஸ். இதுதான் ஆண்டவர் அவனுக்கு பண்ண. ஒரு குழந்தை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் இந்த இதை பண்றாரு, இந்த வாக்குதான் ஆண்டவர் பண்றாரு. இது அவன் என்னது பண்றான்? அவன் அதுக்கப்புறம் ஆண்டவர் கவனன் பண்றாரு. இந்த கவனன் அவர் நோடு பண்றதுக்கு அவர் அவனுடைய விசுவாசத்துக்கு அவனுக்கு நீதியா என்றாரு. பட் அந்த விசுவாசத்தை நீதியா என்றாரு. அப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒர்க் அவன்கிட்ட இருந்துச்சா? அவன் இந்த விசுவாசத்தை
நீதியான்றதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன ஒர்க்கை மீன் பண்றாரு? ஆன் வாட் பேசிஸ்? ஒர்க்ஸா ஃபெய்த்தா? இப்பதான் கொஸ்டின். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க மீன் பண்றது எதை மீன் பண்ணுது? இந்த ஒர்க் வந்து எதை மீன் பண்ணுது? இஸ் இட் நம்ம சொல்றத யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஆபிரகாமோட குட் ஒர்க்ஸ் படி இல்ல அப்படின்னு சொல்றாரா? சொல்ல வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கான். சோ அதை பேஸ் பண்ணல அப்படின்றது மீன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப எதை பேஸ் பண்றாரு? சோ அந்த ஒர்க்ஸ் என்னன்றத பேஸ் பண்றதுக்கு என்ன பேஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது புரியும். எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 10ஆம் வசனம். சாரி 10ஆம் வசனம். அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அப்படி எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. எப்பொழுது எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினால அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனா இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம். பெரிய ஒரு கண்டென்ட்ட பவுல் வந்து இதுல பேக் பண்றத பாக்குறோம். இதுல அடக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இப்ப வாசிக்கு நீங்க கேட்ட அந்த பகுதிக்கு நீங்க வாங்க. 4ஆம் அதிகாரம். சோ இப்போ எப்ப அது நீதியாக எண்ணப்பட்டது? அதுக்கு அந்த 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 9th verseல பாத்தீங்கன்னா, அங்க அதுல உள்ள கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. சோ அப்படின்னா அவன் ஃபெய்த்னால அவன் அந்த கவனன்ட்டுக்கு ஆண்டவர் அவனோடு பண்ண உடன்படிக்கைக்கு மெம்பரா மாறினான்னு நம்ம சொல்றோமே, அது எப்ப நடந்துச்சு? சர்க்கம்சிஷனுக்கு முன்னாடியா, சர்க்கம்சிஷனுக்கு பிறகா? அதான் பவுல் இங்க போடுற கொஸ்டின். அவருங்க முன்ன வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சர்க்கம்சிஷனுக்கு முன்னாடியா அதுக்கு பிறகா சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து சர்க்கம்சிஷன் வருது அப்படின்னு சொன்னா, ஆதியாகமும் 17ஆம் அதிகாரத்துலதான் என்ன வருது அப்படின்னா விருத்த சேதனம் வருது. சோ ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே அவனு கூட என்ன பண்ணியாச்சு? உடன்படிக்கைய பண்ணியாச்சு. என்ன உடன்படிக்கைய? உனக்கு வேர்ல்டு வைடா நான் ஒரு பெரிய ஃபேமிலிய, நட்சத்திரங்களை எண்ணக்கூடா முடியாதது போல ஒரு பெரிய ஃபேமிலிய நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? தர போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 17ஆம் அதிகாரத்துலதான் வாசிங்க, திரும்பவும் வாசிங்க. சாரி, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களா. ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அகைன் இங்க வந்து திரளாய் பெருக பண்ணுவேன் மட்டும் சொல்லல, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் பவுல் வந்து ரோமர் 4ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், என்ன பண்ணுவான்? You will be father of many nations. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அதனால உனக்கு பேர் இப்பதான் ஆபிரகாம் அப்படின்ற பேரை என்ன பண்றாரு? அவரு ஆபிரகாம்னு மாத்துறாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவான்? தகப்பனா இருப்பாய் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணுவேன். உன்னிடத்திலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அது மட்டும் இல்ல, 7ஆம் வசனத்துல உனக்கும் உன் பின்வரையும் தலைமுறைகளாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நான் சுதந்திரமா இந்த லேண்ட ஃபுல்லா கொடுப்பேன். 9ஆம் வசனத்துல நான் வந்து திரும்ப 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 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமா அங்கதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சர்க்கம்சிஷனை எஸ்டாபிஷ் பண்றாரு. 11ஆம் வசனத்துலதான் சர்க்கம்சிஷனை, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலதான் சர்க்கம்சிஷனை எஸ்டாபிஷ் பண்றாரு. அதுதான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அப்போ சர்க்கம்சிஷனை எஸ்டாபிஷ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு? இங்கேயுமே 17ஆம் அதிகாரத்திலயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கவனன்ட் வந்து அவரை கவனன்ட் நான் உனக்கு கவனன்ட் பண்றேன் அப்படின்றது வந்து அதுக்கு முதல்ல ஏற்படுத்தப்பட்டுருச்சு. பட் சர்க்கம்சிஷனை எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அததான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அவர் வந்து
4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் அடைந்த அந்த நீதிக்கு முத்திரையாக அதை ஒரு சீலா கொடுக்கிறாரு. எதுக்காக கொடுக்கிறாரு? அதான் அங்க சொல்றாரு, அவனுக்கு வந்து சீலா கொடுக்கிறாரு. விருத்த சேதனத்தை அடையாளமாக, சீல் அல்லது சைன், முத்திரையாக இல்லாட்டா என்னது ஒரு அடையாளமாக அவனுக்கு கொடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம பாக்குறோம். 12-13 வசனங்களையும். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடியில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஓகே, தேங்க்யூ. சோ பாருங்களா, இப்போ தெளிவா சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்பான். நல்ல கவனிங்க, உலகத்தை சுதந்தரிப்பான், உலகத்தை சுதந்தரிப்பான். நல்லா கவனிச்சுக்கணும். பரலோகம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற இன்னைக்குள்ள உலகத்துல நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் பண்ண உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, யூ வில் இன்ஹெரிட் த வேர்ல்டு. என்ன செய்ய போற? உனக்கு சந்ததிக்கு மூலமா உலகத்தை நீ என்ன செய்ய போற? சுதந்திரிக்க போகிறாய். சோ பாலோட ஆர்குமெண்ட், பாலோட கண்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இத. ஒருவேளை இங்க வந்து பாலோட மெயின் பாயிண்ட் அது இல்லாட்டாலும், அவர் இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, யூ வில் இன்ஹெரிட் த வேர்ல்ட். இது நம்ம மறந்தே போகக்கூடாது. நான் இதோட முடிக்கிறேன். இன்ஹெரிட் த வேர்ல்ட். சோ கடவுள் வந்து ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கவெனன்ட்? அவனை எதுக்காக அவரு நீதியாக அவனுடைய விசுவாசத்தை எண்ணாரு? ஏன் அவனுக்கு ரைச்சியஸ்னஸ் கிரெடிட் பண்ணாரு? எதுக்காக அப்படின்னு சொன்னா, த ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் இங்க சொல்ற ஆன்சர் என்னது? அந்த கவெனன்ட், அந்த ரைச்சியஸ்னஸ் அவனுக்கு கிரெடிட் பண்ணது எல்லாத்துடைய கோல் அல்லது அந்த ப்ராமிஸ், அல்டிமேட் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஹெரிட் த வேர்ல்ட், உலகத்தை சுதந்திரிக்கிறது. சோ கடவுளுடைய விருப்பம் என்ன? தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும். அந்த ஃபேமிலி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, they should be owners of this world. ஆடாம அதுக்காக தான் உருவாக்குறாரு அவரு. ஆடாமுக்கு அதுக்காக தான் என்ன பண்றாரு? ரூலை கொடுக்கிறாரு, ஆளுகையை கொடுக்கிறாரு. பட் அத அவன் இழந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப அவர் திரும்ப கொண்டு வர்றதுக்கு he chooses ஆபிரகாம். ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை என்ன? யுவர் டிசெண்டன்ஸ், உன்னுடைய சந்ததி. அந்த சந்ததி யாருன்றதுதான் இங்க கொஸ்டின். இப்போ ரோமன் 4ஆம் அதிகாரத்துல கொஸ்டின் என்னன்னா, அந்த ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? அது யூதர்கள் மட்டுமா? அதனாலதான் 1ஆம் வசனத்துல என்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிளஷ்ல வந்த ஜூஸுக்கு மட்டும், ஆபிரகாமுடைய பிளஷ்லி டிசெண்டன்ஸா இருக்கிற ஜூஸுக்கு மட்டுமா, இல்லாட்டி எல்லாருக்குமா? நான் ஜூஸ் இதுல உண்டா? அதான் கொஸ்டின். ஆன்சர் என்னது? அவன சர்க்கம்சிஷன், பிளஷ்லி ஜூஸோட அடையாளமே என்னது? சர்க்கம்சிஷன். அன்னைக்கு அவங்க கேட்டது என்ன? அவங்க சொன்னதெல்லாம் என்னது? நீ கிறிஸ்டியனா மாறணுமா? நீ அந்த கவெனன்ட்ல மெம்பர் ஆகணுமா? அவங்கள பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டியன் ஆகுறதுன்ற இட் மீன்ஸ் பிகமிங் த கவெனன்ட் மெம்பர் ஆஃப் ஆபிரஹாமிக் ஃபேமிலி. அந்த ஆபிரஹாம் குடும்பத்துல கவெனன்ட் மெம்பரா நீ மாறணுமா? நீ சர்க்கம்சிஷன் பண்ணணும். சோ அதனாலதான் ஒருத்தன் யூதனா மாறணும்னா முதல் விஷயம் அவனுக்கு சர்க்கம்சிஷன் பண்ணணும். பட் பவுல் சொல்றாரு, சர்க்கம்சிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் கவெனன்ட் பண்ணல. சர்க்கம்சிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆபிரஹாமையே அவர் என்ன பண்ணல? கவெனன்ட் மெம்பரா மாத்தல. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வாக்குத்தத்தத்தை எப்ப நம்பினானோ அப்பவே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை கவெனன்ட் மெம்பரா மாத்திட்டாரு. என்ன கவெனன்ட் அது? that he will inherit the world. இருக்கும் பொழுது எப்படி நீங்க சர்க்கம்சிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்? அப்போ சர்க்கம்சிஷன், அப்போ இப்ப நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஆபிரஹாமுடைய
கிரியையினால அவன் நீதிமான் ஆகலன்றத அந்த ஒர்க் என்ன ஒர்க்க மீன் பண்ணுது? அந்த ஒர்க் எதை மீன் பண்ணுது? இந்த கான்டெக்ட்ல சர்க்கம்சிஷன் மீன் பண்ணுது. அப்படியானால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படியானா இந்த ஒர்க் எதை மீன் பண்ணுது? நம்ம இன்ஆக்டிவா இருக்கணும்ன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உலகத்தை சுதந்திரிப்போன்றதுதான் ஆண்டவர் நமக்கு பண்ணின வாக்குதான் நம்மோடு கூட பண்ண உடன்படிக்கை. உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்துக்கு அனுப்பி இருக்காரு. அவருக்கு நேஷன்ஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி சங்கீதம் 2ல அவர் என்ன பண்ணிருக்காரு? சங்கீதம் 2ல தேசங்களே சுதந்திர கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறாரு. நம்ம as God's covenantal family members, தேவனுடைய உடன்படிக்கையின் அங்கத்தினர்களாக அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. சோ நம்ம சும்மா இருக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம பவுல் இங்க சொல்ல வர்ற விஷயம் கவர்னன்ட் மெம்பரா நீங்க மாறுறதுக்கு ஜூயிஷ் எத்னிசிட்டியோ அல்லது ஜூயிஷையும் ஜென்டைல்ஸையும் செப்பரேட் பண்ணியிருந்த என்ன விஷயங்கள் எல்லாம் அவங்கள செப்பரேட் பண்ணுச்சோ, என்ன விஷயங்கள்லாம் அவங்கள செப்பரேட் பண்ணுச்சுன்றத நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம வர நாட்கள்ல பார்ப்போம். அந்த பிரித்து வைத்திருந்த என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் ஜென்டைல்ஸ் ஜூல சேர முடியாது அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வச்சிருந்ததோ அந்த ஒர்க்ஸ் குறித்துதான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் என்ன செய்யல, கிரியைகளினாலே என்ன பண்ணப்படல, நீதிமான் ஆக்கப்படவில்லை. சோ இந்த ஒர்க்ஸ வச்சுட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸோட வேலை என்னது? ஒர்க் கிடையாது, அது ஃபெய்த் தான், ஆண்டவர் தான் எல்லாம் செய்வாரு, நம்ம கை கட்டி உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அந்த ஒர்க் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு யூதனையும் அன்னைக்கு இருந்த ஜூயிஷ் ரிலிஜன் படி ஒரு யூதனையும் ஒரு நான் ஜூவையும் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரிச்சு வச்சிருந்தோ அந்த விஷயங்களை தான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதுதான் நம்ம அடிக்கடி சொல்ற சர்க்கம்சிஷன், சாபத் அப்சர்வன்ஸ், ஃபுட் லாஸ். கண்டிப்பா அவங்க யூதர்கள் எக்காரணம் கொண்டும் யூதர் அல்லாதவங்க கூட சேர்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா என்னது, இவங்க என்ன பண்ணுவாங்க, அசுத்தமானதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த கிரியைகளை தான் பவுல் இங்க மீன் பண்றாரு. சோ கடவுள் நமக்கு நம்மளை இன்னைக்கு கிருபையா அந்த ஒரு உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்கிறார் நம்மள, அவர் அந்த உடன்படிக்கை பாத்திரராய் மாற்றி இருக்கிறார். சோ we are continuing that job. இதை நம்ம மறந்துடவே கூடாது. we are continuing that occasion. என்ன occasion? இந்த உலகத்தை கடவுள் கிங்டமா மாத்திர அந்த ஒகேஷனை. இந்த ஒகேஷனை செய்யற நம்ம செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். சோ பிகாஸ் அந்த லைன் தான் கண்டினியூ ஆகுது, ஆபிரகாம் கொடுத்த அந்த வேலையை தான் கண்டினியூ ஆகுது. பட் ஜூஸுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருந்தது, புறையினத்தராகி யூதர் அல்லாதவர்களாகிய நம்மள அவர் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிறது. சோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கிரேட். சோ நம்ம உணர்ந்தவங்களா நம்ம தொடர்ந்து முன்னேறி சொல்லுவோம். சோ தொடர்ந்து வர நாட்கள்ல இதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு பண்ணினீர். இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றை மாத்திரம் நாங்கள் அறிவோம் ஆண்டவரே, ஒரு நாள் இந்த முழு உலகமும் உம்மால், உம்முடைய சந்ததியினால், உம்முடைய குடும்பத்தினால் சுதந்திரிக்கப்பட்ட உலகமா இது இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை அங்கங்கே நாங்கள் ஆண்டவரே வேறு ஆளுகைகளையும் வேறு அதிகாரங்களையும் நாங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நாள் ஆண்டவரே உம்முடைய சந்ததியை இதை சுதந்திரிக்கும் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையிலே எங்களையும் கூட நீர் இணைத்திருக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து அதிலே நாங்கள் முன்னேற எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பைபிள்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து இந்த கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.